ஹலோ மக்களே! வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து வரப்போகுது. கரெக்டாக ஜூலை லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாமு. ஸோ எக்ஸாம்க்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்கிறதுனால பிஓ ப்ரிப்பரேஷனும் சைட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட் எடுக்கிறதுனால செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து, ஸோ அதில் எங்கே வீக்காக இருக்கேன் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று வந்து ரீசனிங் வந்து செக்ஷன் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து குவாஸ் செக்ஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் போட்டு ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறப்போ அப்படின்னா ரீசனிங் செக்ஷன் அட்டன் பண்ணி ஸோ அதை அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நேற்று குவான் செக்ஷன் வந்து அனலைசிஸ் வீடியோ நான் போடல. ஜஸ்ட்டு நான் அட்டன் மட்டும் தான் போட்டேன். ஸோ ரீசனிங் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அனலைசிஸ் வீடியோவும் சேர்த்து போட போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 18.75, அதாவது 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன், ஒரு கொஷின்ஸ் தப்பு. ஸோ ரேங்க் வந்து 108%, 98.22. ஸோ ஆக்சுவலி டாப்பர் ஸ்கோர் வந்து பார்த்தோம். டாப் ஸ்கோர் வந்து ஓகே சூப்பர் 26.5. ஓகே சரி. இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஸோ எந்த இடத்துல லேக் ஆனேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஆனதை பார்த்துடலாம். மிஸ்டேக் வந்து ஸோ டெஃபினெட்லி இன்கரெக்ட். ஸோ இந்த கொஷனில் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ லிவ்ஸ் 3rd floor. ஐ வந்து 3rd floor, ஸோ தப்பு. 4th floorல இருக்குது. எல் யூஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ ஏ in the same type of flat. ஓகே, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏடி இன்கரெக்ட் தானே. ஸோ இப்போ நம்ம ஏதாவது தப்பாக போட்டுருக்கோம். இல்லையே, எல்ஏ ஜேஎஃப் ஐஹெச். ஓகே, ஜிசி கரெக்டு தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஹை லிவ்ஸ் 1 floor பிலோ ஏ. ஏக்கு கீழே எங்கே இருக்குது? ஏக்கு மேலே தானே இருக்குது இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். ஸோ அப்போ தப்பு தானே, ஏக்கு மேலே தானே இருக்குது எல். ஸோ இப்போ தப்பு தானே, டெஃபினெட்லி இன்கரெக்ட் தானே அது. ஸோ ஓகே, இங்கே வந்து அதுவே தப்பு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே வந்து நம்ம ரொம்ப 220 seconds 220 secondsனால் 3.5 minutes கிட்ட எடுத்திருக்கோம் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நான் டைம் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, ஸோ ஃபுல்லாகவே பசில் தான்றதுனால ஸோ ஒரு பசில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு அடுத்து வர கொஷின்ஸ்லாம் ஸோ 15 கம்மியாக தான் இருக்கும். 8. ஓகே, ஓகே. ஸோ கரெக்டாக வந்துருச்சா? ஓஜேஎன். ஓகே, சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 1 minute or 2 minutes இருந்திருந்தா இந்த இதுவும் சால்வ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எங்கே லேக் ஆனோம் எனக்கு புரியலை. இது 76 seconds. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒன்ஸ் போட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த டைம் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமை குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்கிப் பண்ணிட்டோம், இதை நம்ம அட்டனே பண்ணலை. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆகும். பட் இதுவே வந்து எக்ஸாமில் வந்து அந்த மாதிரி ஆகாது இல்லையா. ஸோ அந்த ஒரு பஃபர் டைம் வந்து எடுக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸில் வந்து ரியல் எக்ஸாம்ஸில் சொல்கிறேன். ரியல் எக்ஸாம்ஸில் ஸோ நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன், அதாவது இந்த மாதிரி இங்கே கொஷின் ஸ்கிப் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ரேர் கேஸில் தான் அதை நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு 30 செகண்ட் எனக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் மோஸ்ட்லி வந்து ரீசனிங் ஆகட்டும் குவான்ஸ் ரெண்டுமே சரி ஃபர்ஸ்ட் நான் லைனாகவே சால்வ் பண்ணுவேன் அப்படியே. ஸோ இந்த மார்க்கில் தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ சரி ஓகே பெரிய பெரிய பர்சனாக இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்கிப் கொடுத்தேன். ஸோ அப்படியும் நம்ம எக்ஸாம் டைமில் ஸ்கிப் பண்ணுறோன்னா எல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்கூடாது. ஸோ ஒரு பர்சன் ஸ்டார்டிங் வருது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே ஒரு மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3-4 கொஷின்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூவ் கொடுக்கணும். ஓகே, இல்லை நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு எக்ஸாமில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பஃபர் டைம்னால கொஞ்சம் டைம் லேக் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த கொஷின் வந்து 274 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ 274 அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4-5 minutes கிட்டே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை குறைச்சிருக்கலாம் டைம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன அப்படி யோசிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அதே மிஸ்டேக் தான் பண்ணிக்கோ. ஸோ ஒரு கொஷினை ரீட் பண்ணும்போது சென்டென்ஸை தெளிவாக ரீட் பண்ணோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
போத் ஏ அண்ட் இ லிவ் அட்ஜசன்ட் டு ஹெச்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஹெச்சுக்கு பக்கத்தில் ஏஇ ரெண்டுமே இருக்கணும். நான் எந்த கன்ஃபியூஷன்ஸில் அப்போது ஹெச் சென்டரில் வரணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும், போட்டுட்ருக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஏ எங்கே போடுறது, ஹெச் எங்கே போடுறது, ஹெச் இது ரெண்டுத்துக்கும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் இருந்தேன். ஓகேவா. அதுக்கப்புறம் ஏ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஐடி இருந்துச்சு, ஹெச்இ இருந்துச்சு. அதை நான் லாஸ்ட்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அங்கேயே கொஞ்சம் டைம் வந்து லேக் ஆச்சு. ஸோ அப்போது ஒரு கொஷினாக நம்ம பார்க்கும்போதே அந்த சென்டென்ஸ் படிக்கணும். ஸோ போன மார்க் டெஸ்ட் புக்கில் போட்ட மார்க் டெஸ்ட்லேயும் இதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணோம். அதாவது என்ன சொல்கிறது, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரெக்டாங்கிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஐ சீட்டட் ஆன் எட்ஜுன்னு இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காம, இந்த எட்ஜுன்ற வேர்டை பார்க்காம நம்ம இருந்ததுனால அங்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. சேம் அதே மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள். ஏஇ லைவ் அட்ஜசன்ட் டு ஹெச் அப்படின்னும் போது அப்போ ஹெச் பக்கத்தில் தான் ஏஇ இருக்கணும். ஓகேவா. அப்போ ஹெச் வந்து மிடில் வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எரரை வந்து என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நம்ம போடும்போதும் பசில் சால்வ் பண்ணும்போது ஓகே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது கரெக்டாக வந்து போட பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணியிருந்தோம், ஐ மீன் டைமிங்கை குறைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பல்ல வந்து போட்டிருக்கோம். இதில் அட்லீஸ்ட் 5மே அட்டன் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். கரெக்டாக. சரி, ஓகே. ஸோ வேறு எதுவும் இதில் அனலைஸ் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை. ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். டைம் கன்சியூமிங் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஸோ 30 கொஷின்ஸில் ஒரு 25 போட்டுட்டோம்னாலுமே சூப்பர் தான். ஏன்னா எஸ்பிபிஓ பொறுத்த வரைக்கும் நம்மளால் 30மே போட முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ நமக்கு அந்த இடத்துல பசில் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பராக போட்டுடலாம். பட் 25ன்றது நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். ஓகேவா. சரி, ஓகே, பாய். தேங்க்யூ ஆல்.